வணக்கம் உறவுகளே, இந்த ஆண்டு நடைபெறும் அற்றார் அழிவாசித்தல் நிகழ்வு தொடர்பாக எங்களுடைய தேசத்து கலைஞர் புதுவை அன்பன் ஐயா அவர்கள் எங்களோடு. ஆயிரம் ஆயிரம் அகல் விளக்கேற்றி அறக்கொடையானகன் பேசிவம் போற்றி ஆறுமற்றானவர் கரங்களை தூக்கி ஆதரிக்கின்ற சிவதலமே போற்றி அற்றார் அழுபசி தீர கருமங்களாற்றி அந்திம காலத்துக்கான சோறாக்கி தருகின்ற கரங்களை தாங்கியே வாழ்த்தி வரங்கள் தரும் பரமன் தாழ் போற்றி போற்றி. வணக்கம். சூரி சிவனின் கோயில் என்பது ஒரு ஆன்மீக தலம் மட்டுமல்ல, அது எம் இனத்தின் அடையாளம். சைவத்தையும் சைவத்தோடு தமிழையும் தமிழோடு இனத்தையும் தாங்கி நிற்கின்ற ஒரு சூரிய கோபுரம். ஆயிரம் ஆயிரம் உறவுகளை அரவணைத்தபடி அறத்தோடு பயணித்து கொண்டிருக்கும் ஒரு அற்புத ஆலயம். வருடந்தோறும் அற்றார் அழிபசி தீர்த்தல் என்னும் மகுடத்தோடு வருடா வருடம் ஆற்றி வரும் இப்பெருவிழா, இந்த பெருவிழாவின் அலங்காரங்களை என் மனக்கண்ணால் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இலட்சிய மிகு விழாவை எண்ணும் போது கால வெள்ளத்தில் அள்ளுண்டு போன அந்த காலங்கள் கண்முன்னே வந்திருக்கிறது. நாங்கள் இன்னும் தோற்று போகவில்லை என்ற உணர்வை தருகிறது. உண்மையில் தூரத்தில் இருந்தாலும் அகதி என்ற அவதாரம் எடுத்த போதும் இத்தனை இனப்பற்றோடு தொண்டுகளாற்றி அறப்பணிகளை ஆற்றி தமிழை வளர்த்து தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் சூரி சொந்தங்கள் அனைத்து கரங்களையும் நன்றியுணர்வோடு பற்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆவலோடு வந்துள்ள உங்கள் தாவலை தடுக்காமல் தேடலோடு உள்ள இந்த திருக்கவிஞர் அறுவரதும் பாடல்களை இங்கே படைப்பதற்காய் அன்பின் கூடலோடு நானும் ஒவ்வொருவராய் அழைக்கின்றேன். அவர்கள் கவி கேட்டு நீங்கள் ஆடலாம். எப்படி? அவர்கள் கவி கேட்டு நீங்கள் ஆடலாம், அசந்து போகலாம், இன்னும் தேடலாம், மெய் மறந்து விழி மூடலாம், மேனி சிலிர்த்து மின்னல் உடலில் ஓடலாம், எதுவுமாகலாம். அதற்கு தயாராய் உங்கள் காதலாம் கண்ணலாம் கருத்தலாம் இங்கே காத்திருக்க வேண்டி கவிஞர்களை அழைக்கப் போகின்றேன். முதலில் புதுவை அன்பன். கொஞ்சம் நிமிர்ந்திருந்துதான் சொல்லணும். முதலில் புதுவை அன்பன், புத்தூரின் மைந்தன், பொங்கி வரும் சக்தியெல்லாம் திரட்டி புனித கலையாக்கும் வித்தையிலே இந்த வல்லமைக்கு ஒப்பானார் ஒருத்தருமே இல்லை. முத்தமிழ் முழங்கும் முற்றம் எனினும் நாடகத் தமிழ்தான் இவர் நாடி பிடித்து அறிந்த இடம். முத்தமிழ் முழங்கும் முற்றம் எனினும் நாடகத் தமிழ்தான் இவர் நாடி பிடித்து அறிந்த இடம். தமிழன் சாதனை காலத்தில் வீதி வீதியாய் தெருக்கூத்து என்னும் பாதை அமைத்து பல பல பங்காற்றிய மேதை தமிழன் இந்த புதுவை அன்பன். உலகத் தமிழ் நாடக வரலாற்றில் பல இடங்களில் இவர் பெயர் பதிவாகும். உலகத் தமிழர் நாடக வரலாற்றில் பல இடங்களில் இவர் பெயர் பதிவாகும். அந்த திறமை கலைஞன் எம்போன்ற பறவை குஞ்சுகளின் பாவரங்கிற்கு வந்ததே பெரிய வரம் என்று வணக்கம் சொல்லி உங்கள் கரத்தின் ஒலியோடு கனத்த குரலாலே கவிதை வடிக்கவும் இனத்தின் அடையாளத்தை இப்போது அழைக்கிறேன். புதுவை அன்பனே வருக, உங்கள் கவிதை தமிழினை பொழிக.
வரங்கள் தரும் பரமன் தாழ் போற்றி போற்றி. கடும் தவம் இருந்து பெற்ற வரம், கடும் தவம் இருந்து பெற்ற வரம் இன்று கண்முன்னே விரிந்து காட்சி தருகிறது. கால் நூற்றாண்டு காலத்தின் கடின உழைப்பு இன்று வான் முகட்டை தொட்டு முடிசூடி நிற்கிறது. கடும் தவம் இருந்து பெற்ற வரம் இன்று கண்முன்னே விரிந்து காட்சி தருகிறது. கால் நூற்றாண்டு காலத்தின் கடின உழைப்பு இன்று வான்முகட்டை தொட்டு நிற்கிறது. சூரிச்சில் குடிகொண்டு குறைவில்லா வரம் தருமும் பெருமான் திருத்தலத்தின் வல்லமையும் வடிவழகும் இன்று உலகத் தமிழரங்கிலே உலா வருகிறது. சூரிச்சில் குடிகொண்டு குறைவில்லா வரம் தரும் எம்பெருமான் திருத்தலத்தில் வல்லமையும் வடிவழகும் இன்று உலகத் தமிழரங்கிலே சுற்றி உலா வருகிறது. இந்த வெற்றிக்காக பங்காற்றி வரும் அத்தனை கரங்களையும் நெஞ்சார பற்றி கொள்கிறேன். இந்த வெற்றிக்காக பங்காற்றி வரும் அத்தனை கரங்களையும் நெஞ்சார பற்றி கொள்கிறேன். 10 வருடங்களுக்கு மேலாக எம்பெருமான் சன்னதியில் சங்கமித்திருந்து அரும்பணியாற்றி வாசல் படியேறி வருகின்ற அடியவர் மனதிலும் ஆனந்த விளக்கேற்றி அன்பை சொலுகின்ற ஆலய குருநாதர் ரகுநாத ஐயா அவர்களுக்கும் 10 வருடங்களுக்கும் மேலாக எம்பெருமான் சன்னதியில் சங்கமித்திருந்து அரும்பணியாற்றி வாசல் படியேறி வருகின்ற அடியவர் மனதிலும் ஆனந்த விளக்கேற்றி அன்பை சொருகின்ற ஆலய குருநாதர் ரகுநாத ஐயா அவர்களுக்கும் அன்பும் மரமும் குடியிருக்கும் கோபுரம், புன்னகை பூத்து சொரிகின்ற பூமரம், அன்பும் மரமும் குடியிருக்கும் கோபுரம், புன்னகை பூத்து சொரிகின்ற பூமரம், நிறைகுடம் போலான நெஞ்சம், ஆறும் குறை சொல்ல முடியாத நீதியின் உறைவிடம். யாரிவர்? யாரிவர்? அருள்மிகு சிவதலத்தின் அருங்காவலர், பெருமதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன். சிரித்து சிரித்தும் சில வேளைகளில் சீறி சினந்தும் சுடுகஞ்சி குடிச்ச அதுபோல எப்போதும் சுறுசுறுப்பாய் அங்குமிங்குமாய் ஓடி ஆடி அலுவல் பார்க்க சூறாவளி போல சுழன்றடிக்கும் சூராதி சூரன், அடுத்தவருக்கு கடுப்பேத்தி ஏனம் எடுத்த கருமத்தை முடிக்க துடிக்கும் தந்திரக்காரன். இவர் யார்? நாங்கள் இங்கு கால் பதிக்க கடும் பலி சுமந்தவர். நாங்கள் இங்கு கால் பதிக்க கடும் பலி சுமந்தவர் எங்கள் பேரன்பு. இந்த வெற்றி விழாவை காண விருப்போடு வந்து அவையில் வீற்றிருக்கும் பெருமதிப்புக்குரிய பெரியோர்களுக்கும், இந்த வெற்றி விழாவை காண விருப்போடு வந்து அவையில் வீற்றிருக்கும் பெருமதிப்புக்குரிய பெரியோர்களுக்கும், அன்பே சிவத்தின் பால் ஆயிரம் ஆயிரம் கரங்கள் உயரட்டும். வருந்துவதால் வாராது மகிழ்ச்சி, திருத்தங்கள் செய்தால் அதுவே திருப்பள்ளி எழுச்சி. வானம் செய்வக்கட்டும், வாசல் விடியட்டும், அற்றார் வழி பசி தீர்த்தல் எனும் அன்பே சிவத்தின் பால் ஆயிரம் ஆயிரம் கரங்கள் உயரட்டும். அன்பே சிவத்தின் பால் ஆயிரம் ஆயிரம் கரங்கள் உயரட்டும். வருந்துவதால் வாராது மகிழ்ச்சி, திருத்தங்கள் செய்தால் அதுவே திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சைவத்தமிழ்ச் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசைச் சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும். அற்றாறு அழிபசி தீர்த்தல்
அருள்மிகு சிவன் கோவில் சைவத் தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் அறக்கட்டளையின் அர்ப்பணிக்காக வருடாவருடம் நடாத்தும் அற்றாறு அழிபசி தீர்த்தல் எதிர்வரும் 26/4/2026 சென்றாண்டு நடைபெற்ற அதே சிலிரன் மண்டபத்தில் இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற ஏற்பாடாகியிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட உணவுகளை சமைத்து அதனுடைய விற்பனையும் கண்காட்சியும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றார்கள் சைவத் தமிழ்ச் சங்கத்தினர். அற்றாறு அழிபசி தீர்த்தல் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.